20,000 சம்பளத்தில் ஒரு வருஷத்துக்குள்ளே 10 லட்ச ரூபா சேர்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினச்சிங்களா? அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேங்க. 20,000 அந்த அமௌண்ட்டில் எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். இப்போ 50,000 பட்ஜெட்னா அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் இதுக்கு போன வீடியோவில் 30,000 பட்ஜெட் பிளான் போட்டிருப்பேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 20,000 பட்ஜெட் பிளான். ஸோ தம்ப்நெயிலில் ஒன்று, வீடியோக்குள்ளே ஒன்று நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும் இருக்காது. என்ன நம்மளால் செய்ய முடியுமோ, எது நடக்குமோ, எது உண்மையோ அது மட்டும்தான் என்னோடய வீடியோவில் இருக்கும். என்கிட்ட ஒருத்தவங்க 20,000 பட்ஜெட் பிளான் எப்படி இருக்கும் அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். 20,000 அதில் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணிவிட்டு சேவிங்ஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். எதுவுமே சேவிங்ஸுங்கிறது நிறைய சம்பாதிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸாக இருக்கிறவங்கலாம் நெக்ஸ்ட் லெவலுக்கு வரணுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கஷ்டப்பட்டால் தான் முடியும். ரெண்ட் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ரெண்ட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 20,000 குடும்பம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோலேயே பதில் இருக்குது. என்னென்னா 2024 என்னோடய ஃபேமிலிக்கான பட்ஜெட் நான் எப்படி போட்டிருந்தேங்கிறது இந்த வீடியோவில் நான் லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் மாதம் 30,000 கோல்டு சீட் போட்டு பார்த்திங்கன்னா நான் அப்போதைக்கு 5.5 பவுனுக்கு ஒரு நகை நான் வாங்கியிருக்கேன். அதுவும் நான் என்ன நகை வாங்கினேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ 20,000 ஃபேமிலி பட்ஜெட் நம்ம எப்படின்னு போடலாம். ஸோ இது மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது இது கட்டாயமாக இந்த அமௌண்ட் இதுக்குன்னு எடுத்து வச்சு தான் ஆகணும் மாதம். ஸோ அப்போ ரெண்ட் பார்த்திங்கன்னா நான் 4,000 போட்டிருக்கேன். உடனே கமெண்ட் பண்ணாதீங்க 4,000 வீடு இல்லைன்னுலாம். வீடு இருக்கும், இல்லாமல் இருக்காது, கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ நம்ம நம்ம ரிலேஷன்ஸ்கிட்டேயே இருக்கணும், நம்ம சரௌண்டிங்லேயே இருக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் கொஞ்சம் அவுட்டராக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் இந்த மாதிரி கம்மி வாடகைலாம் எங்கே இருக்குது? 20,000 சம்பாதிக்கிறீங்கன்னா இவ்வளோ தான் இருக்க முடியும். என்னென்னா சேவிங்ஸ் பண்ணுறோங்கிற ஐடியாவில் சொல்கிறேன். இல்லை நாங்கள் 20,000 செலவு பண்ணணுங்கிறவங்க நீங்கள் எப்படி வேணுமோ இருந்துக்கலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் கையில் ஏதாவது சேவிங்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 5,000க்குள்ளே இருக்கிற வீடாக பார்த்துங்க. நம்ம நிறைய திங்ஸை வாங்கி குமிச்சிட்டு நம்மக்கிட்ட நிறைய பொருள் இருக்குது, இந்த பொருளுக்காக நாங்கள் வீடு பார்க்கணுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கங்க. இல்லை அப்படின்னா உங்களோட இன்கம்மை அதிகப்படுத்த பாருங்கள். உங்களோட இன்கம்மை அதிகப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆசைப்படுற லைஃப் ஸ்டைலை நீங்கள் வாழலாம். அது இல்லாமல் உங்களோட சேலரியே 20,000 தான், ஆனால் உங்களோட செலவுகள் பார்த்திங்கன்னா 30,000 இருக்குன்னா என்ன பண்ண முடியும்? அந்த 10,000 வெளியிலேருந்து கடன் வாங்குற மாதிரி போயிடும். அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் கடனில் போய் மாட்டிக்குவீங்க. ஸோ ஒன் டைம் போய் கடனில் மாட்டிட்டிங்கன்னா வெளியில் வரவே முடியாது. ஸோ ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் நமக்கு இவ்வளோ தான் பணம், இதுக்குள்ளே தான் நம்மளால் குடும்பம் பண்ண முடியும் அப்படின்னு பண்ணுங்கள். ஸோ பால் பார்த்திங்கன்னா நான் 1,000 போட்டிருக்கேன். ஈபி 500 போட்டிருக்கேன். 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தானே வரும். ஸோ அதனால் நான் 500 போட்டிருக்கேன். கிராசரி பார்த்திங்கன்னா 3,000 போட்டிருக்கேன். இதெல்லாம் கம்பல்சரியாக மாதம் எடுத்து வைக்க வேண்டியது தான். ரேஷன் பொருள் யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம். ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரேஷன் பொருள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நான் 3,000 போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டிங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், அதுக்காக சொல்கிறேன். அப்புறம் கேஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு 550 போட்டிருக்கேன். இது 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் போட்டிருக்கேன். கேஸோட விலை 550 நான் இந்த வீடியோலையும் சொல்லவே இல்லை. ஸோ 1,100 கேஸ் விற்கிது. ஸோ மாதம் நீங்கள் 550 நீங்கள் அதுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுடுங்க. அப்புறம் ஃபோன் கார்டு பார்த்திங்கன்னா 400 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இதே 2 பேர் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கேபிளை கட் பண்ணிக்கோங்க. கேபிளை கட் பண்ணிவிட்டு நம்ம 2 பேருக்குள்ளே ரீசார்ஜ் நீங்கள் பண்ணிக்கோங்க. என்னென்னா கேபிளுக்கு 250 கொடுத்துட்டு ஃபோன் கார்டை 2 பேர் போடணுன்னா உங்களுக்கு இதுலேயே மாதத்துக்கு 1,000 வந்துடும். அதனால் கேபிளை கட் பண்ணிக்கோங்க. 2 வீலர் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா பெட்ரோலுக்கு 1,500 போட்டிருக்கேன். ஸோ தொட்டதுக்கும் நீங்கள் ஒரு 2 வீலர் வச்சுருக்கீங்கன்னா அதையே யூஸ் பண்ணாமல் ஸோ தேவையானதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு 1,500 போட்டிருக்கேன். இது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா 11,200 வந்திருக்கு. இது எல்லாமே இப்போ தான் நீங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிறீங்க, இப்போ தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கோ த்ரூ பண்ணுறதுக்கு. இல்லை ஒரு 2 பிள்ளைங்க இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான், பரவாயில்ல. கொஞ்சம் கஷ்டப்பட்டு இது வரைக்கும் கடன் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் உங்களுக்கு யூஸ் ஆகும்.
ஸோ நீங்கள் 20,000 சம்பளம் வாங்கிக்கிட்டே நீங்கள் வந்து கடன் இருந்தீங்கன்னா அந்த சேவிங்ஸுங்கிறது பண்ணவே முடியாது. அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம்மை அதிகரிச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் சம்பளமாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே சேவிங்ஸ் ஆரம்பிச்சுக்கோங்க. சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பை கோ த்ரூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீக்லி எக்ஸ்பென்சஸில் நம்ம என்னெல்லாம் வாரம் வாரம் வாங்குவோம். காய்கறி வாங்குவோம், நான்வெஜ் வாங்குவோம், ஃப்ரூட்ஸ் வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்னலாம் வாங்குவீங்களோ வாரம் வாரம் அது எல்லாத்தையும் உங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் எழுதிக்கோங்க. காய்கறி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 300 நான் போட்டிருக்கேன். ஒரு மாதத்துக்கு 1200. ஸோ 300 என்ன காய்கறி வாங்க முடியுமோ, எது கம்மியாக கிடைக்குதோ அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்காமல் விட்டுறாதீங்க. அது பெரிய செலவில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால் உங்கள் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த மாதிரி நான்வெஜ் பார்த்திங்கன்னா 300 போட்டிருக்கேன். அதுவும் 1200 வந்திருக்கும். ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் 200 போட்டிருக்கேன். அந்த 200 கம்மியான ஃப்ரூட்ஸுக்கு நிறைய கிடைக்கும். வாழைப்பழம் வாங்கலாம், கொய்யாப்பழம் வாங்கலாம். ரொம்ப காசு கொடுத்து தான் வாங்கி சாப்பிட்ணுன்னா இல்லை. ஸோ எந்த ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க. அதுக்கு ஒரு 200 போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா 3200 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி கேஷ் வந்து கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். அது என்னோடய பட்ஜெட்டில் நான் சொல்லியிருப்பேன், நான் 2000 எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு. ஸோ 20,000 தான் பட்ஜெட்டுங்கும் போது அதில் நீங்கள் 1000 எமர்ஜென்சி கேஸுன்னு சொல்லிவிட்டு கட்டாயமாக எடுத்து வச்சுடுங்க. இது ஏதாவது ஒரு எமர்ஜென்சியாக ஒரு மெடிக்கல் செலவு அந்த மாதிரி வந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அந்த பணத்தை நீங்கள் அதுலேருந்து எடுக்கவே எடுக்காதீங்க. கவரில் வச்சுருக்கீங்கன்னா அந்த கவர்லேயே இருக்கட்டும். அதுக்காக இதை கொண்டு போய் நீங்கள் சேர்ந்துருச்சுங்கிறதுனால சேவிங்ஸில் போட்டுறாதீங்க. எமர்ஜென்சி கேஸுங்கிறது கையில் இருக்கணும். நமக்கு ஒரு டக்குன்னு ஒரு எமர்ஜென்சினா நமக்கு தேவைப்படணும். அதனால் நம்ம கையில் இருக்கணும் அந்த பணம். அதுக்காக வேண்டி வைக்கிறது தான். இப்போ இது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 15,400 வந்திருக்கு. ஸோ பட்ஜெட்டில் 15,400 வந்திருக்கு. இந்த மீதி இருக்கிற பணம் பார்த்திங்கன்னா 4,600. இதை தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம். இந்த பணம் தான் நமக்கு சேவிங்ஸுக்கு. 20,000 4,600 பெரிய அமௌண்ட்டு தான் சேர்க்குறது. ஸோ அதை என்னென்ன மாதிரிலாம் சேர்க்கலான்னா, இது ஒரு நான் ஐடியா தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்னத்தில் இன்வெஸ்ட் பண்ண பிடிக்குதோ தெரியுமோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து கோல்டு சீட்டு பார்த்திங்கன்னா 2,000 போட்டிருக்கேன். இது நீங்கள் கோல்டு காயினாக எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை ஜுவல்லாக எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம். கோல்டு காயினுங்கிறது வந்து நீங்கள் சேவிங் பர்பஸ்க்காக நீங்கள் வந்து சீட் போடுறீங்கன்னாக்கா நீங்கள் கோல்டு காயின் வாங்குறது பெஸ்ட்டு. என்னென்னா சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வாங்கினீங்கன்னா. இல்லை எனக்கு ஜுவல்லாக வேணும்னா நீங்கள் ஏதாவது ஜுவல்லாக வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஏழை சீட்டு போடுறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் இந்த பணத்தை போடலாம். நம்பிக்கையானவங்களாக இருக்கணும். ஏழை சீட்டுங்கிறது நம்பிக்கையானவங்களாக இருக்கணும். உங்கள் சரௌண்டிங்லேயே இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி யாராவது போட்டாங்கன்னா நீங்கள் அதில் கூட போட்டுக்கலாம். இதில் ஒரு 1000 அதில் ஒரு 1000 பிரித்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்டி வந்து 5 வருஷத்துக்கு 500 போட்டிருக்கேன். ஸோ மாதம் நீங்கள் 500 ஆர்டியில் ஒரு 5 வருஷத்துக்கு போடுங்க. 500 கட்டுறதுனால உங்களுக்கு 5 வருஷம் முடிவில் பார்த்திங்கன்னா 35,00,000 வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிபிஎஃப் வந்து போடலாம். இல்லைனா நீங்கள் வந்து பெண் குழந்தை இருக்குன்னா எஸ்எஸ்ஒய் போடலாம். அதில் நான் ஒரு 500 தான் நான் அதில் போட்டிருக்கேன். போஸ்ட் ஆஃபீஸ்லேயே பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே ஒரு நல்ல ஸ்கீம் தான். ஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 500 மாதம் நீங்கள் இதில் கட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4,600 சேவிங்ஸில் அந்த 600 அமௌண்ட்டை என்ன பண்ணுங்கன்னா உண்டியல் சேவிங்ஸாக போட்டுட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு உண்டியல் வாங்கி வச்சு அந்த உண்டியலில் மாதம் நீங்கள் 600 போடுறதுனால உங்களுக்கு அது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு அமௌண்ட் நமக்கு கிடைக்கும். நமக்கு ஃபெஸ்டிவல் வருது, ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணும் அப்படிங்கும் போது நீங்கள் இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்க வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சம்பளத்தில் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா குழந்தைங்களுக்கு இப்போவே நீங்கள் படிப்புக்காக சின்ன வயசுலேயே கடன் வாங்காதீங்க. ஃப்யூச்சரில் உங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு கடன் வாங்குறீங்கன்னா பரவாயில்லை. இப்போ தயவு செஞ்சு வாங்க வேண்டாம். கவர்மெண்ட் ஸ்கூல் நல்ல ஒரு கோச்சிங் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் பசங்களை படிக்க வைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்டி வந்து 1000 இது வந்து ஒரு வருஷத்துக்கான ஆர்டி. இது பேங்க்கில் மட்டும்தான் கட்ட முடியும். போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீம் இல்லை. இது என்னென்னா நீங்கள் ஒரு பொருளை வந்து இஎம்ஐயில் வாங்கிக்கிட்டு கட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே அமௌண்ட்டு சேர்த்து வச்சு உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அதை நீங்கள் அதில் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வாங்குறதுக்கு இந்த ஆர்டி உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் சொன்ன மாதிரி 2024 என்னோடய பட்ஜெட் எவ்வளோங்கிறத பாருங்கள். இதுதான் என்னோடய பட்ஜெட்டு. நான் அதில் பென் வச்சு மறைச்சிருக்கிறது வந்து எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அக்காவோட நேம் நான் அதில் எழுதியிருப்பேன். ஸோ அதனால தான் நான் அதை மறைச்சிருக்கேன். அந்த இடத்துல ரைஸ்க்கு கீழே பார்த்திங்கன்னா மில்க் இருக்கும். 1,500 பாலுக்கு போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் அந்த அக்காவோட பேர் அதில் எழுதியிருப்பேன். இந்த ஒரு வருஷம் நான் பட்ட கஷ்டம் அவ்வளோ கஷ்டங்க.
கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த பணத்தை நான் சேவ் பண்ணலை. ஸோ என் கையில் பணம் இல்லாமல் இல்லை, இதில் தான் நான் குடும்பம் பண்ணணும்னு இல்லை, என் கையில் இருக்குது. அதாவது பாதி பணம் செலவு பண்ணி பாதி பணம் சேர்க்குறது 50-50னாலே கஷ்டமாக இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி பணத்தை சேவிங்ஸில் வச்சுட்டு கால்வாசி பணத்தில் தான் நான் ஃபேமிலியை ரன் பண்ணேன். ஸோ நான் இதில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, நான் அடுத்தவங்களுக்காக வாழ்கிறத விட்டுட்டு எனக்காக வாழ ஆரம்பித்தது. ஸோ எனக்காக, என் ஃபேமிலிக்காக, என் ஹஸ்பண்ட், என்னோடய குழந்தைங்க, நான், இதுதான் என் ஃபேமிலி அப்படின்னு நான் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் நான் சேவிங்ஸுங்கிறது நான் இறங்கினேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட வருமானத்தில் நம்மளாம் சேவிங்ஸ் பண்ண முடியுமா? வருது, நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம், அப்படி தான் நான் நினச்சது. இல்லை, நம்மளாலேயும் செலவு பண்ண முடியும். நிறைய வீடியோ பார்க்க ஆரம்பித்து நான் ஏன் நம்மளால் முடியாது, நம்மளாலேயும் முடியும்னு நானே எனக்கு ஏற்படுத்திக்கிட்டு தான் நான் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் இது அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றும் வருத்தமெல்லாம் கிடையாது. பணம் வந்த உடனே பார்த்திங்கன்னா 30,000 நான் ஜிஆர்டியில் சீட் போட்டுட்டு இருந்தேன். நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் மாதம் 20,000 கட்டினேன்னு சொன்னேன். அது வந்து 2022 நான் அந்த 20,000 போட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 23 நான் என்ன ஆரம்பிச்சிட்டேன்னு பார்த்திங்கன்னா 30,000 போட்டேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கோல்டு ரேட்டை விட நாளைக்கு கூட தான் போக போகுது. ஸோ அதனால நான் பார்த்திங்கன்னா 30,000 நான் போட்டுட்டேன். 20,000 தான் நான் மனசில் வச்சுட்டு போய் போடுறதுக்கு போனேன். ஆனால் அங்கே போன உடனே பார்த்திங்கன்னா இல்லை, நம்ம போட்டதை விட இப்போ நம்ம அதிகமாக போடணும், அப்போ தான் நம்ம ஜுவல் வந்து அந்த அளவுக்கு நம்ம வாங்க முடியும். இல்லைன்னா நாளுக்கு நாள் ரேட்டு ஜாஸ்தி ஆகுதுன்னுட்டு அந்த ஒரு நிமிஷம் தான் நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்டே கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நான் போட்டேன். நான் 30,000 போட்டுட்டு அதே 5.5 பவுன் தான் வாங்கினேன். 20,000 கட்டும்போது பார்த்திங்கன்னா நான் 6 பவுன் வாங்கினேன். 30,000 கட்டும்போது நான் 5.5 பவுன் தான் என்னால் வாங்க முடிஞ்சிச்சு. அதனால நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது, நம்ம எவ்வளோ சேர்த்து வைக்கிறோம் நம்ம லைஃபுக்காகங்கிறது தான் ரொம்ப முக்கியமானதே. ஸோ அதனால் நம்ம சம்பாதிக்கிறது எவ்வளோன்னு பார்க்காதீங்க. நீங்கள் கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் அதில் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்.